விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. தமிழகத்தில் எத்தனை விமான நிலையங்கள் புதுசா வந்திருக்கு? வளர்ச்சியும் வேண்டும். ஆனால் சகோதரர் விஜய் அவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்வது என்னவென்றால், உங்க அப்போஸ் பண்றீங்களா, ஆக்கப்பூர்வமான யோசனை கொடுங்க. இது வேண்டாம் என்றால் எங்கே வேண்டும் அதையும் சொல்லுங்க. அல்லது மாநில அரசு இதை தேர்வு பண்ணீங்கன்னா இதெல்லாம் பார்த்துதான் நீங்க தேர்வு பண்ணிருப்பீங்க. மக்களை கன்வின்ஸ் பண்றது உங்க வேலை. மக்களுக்கு அடிக்குவேட் காம்பன்சேஷன், தேவைக்கு அதிகமாக அவர்களுடைய இழப்பீடு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் மத்திய அரசுக்கும் இடத்தை தேர்வு செய்ததற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும் பொழுது, குறிப்பாக சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது, மத்திய அரசுக்கு இதுல என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். எங்க வேலை கொடுத்த பட்டியலிருந்து தேர்வு செய்து கொடுப்பது, எங்க வேலை விமான நிலையத்தை கட்டுறது. பரந்தூர் விமான நிலையத்தில் 51% ஸ்டேக் மத்திய அரசு, 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ப்ராஜெக்ட் யார் இனிஷியேட் பண்ணா? மாநில அரசு. ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக ஒப்பிட்டு பேசுவது சரியா? இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும் பொழுது பொத்தம்பதுவா நான் எதிர்க்கிறேன், பொத்தம்பதுவாக பேசுவது ஒரு வரக்கூடிய அரசியல் தலைவருக்கு அது அழகா. ஆனா பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை